ஃபஸ்ட்டு அவங்க எதிர்பார்க்குறது ஓகேங்களா, குறைவான பணிச்சுமை ஓகேங்களா. ஸோ எல்லாமே என்ன இருக்கணும், கொஞ்சம் ஒர்க் லோடு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கணும் ஓகேங்களா, குழந்தைங்களே பார்த்துக்கணும் ஓகேங்களா. இதனால் இவங்க எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னும் போது ஹஸ்பண்டுக்கும் நம்ம அவங்களுக்கான கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாமே முடிச்சுட்டு ஓகேங்களா, வீட்டு ஒர்க் குக்கிங் நிறைய இருக்கும், லாட் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கும் இல்லைங்களா. லேடிஸ்க்கு எல்லாருமே நிறைய ஒர்க் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஆஃபீஸ் போகணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து பணிச்சுமை கம்மியாக இருக்கணும் ஓகேங்களா. அதேமாதிரி வேறு என்ன, வேலை நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கணும். காலையில் 10 மணிக்கு போனால் ஈவினிங் 5 மணிக்கு வர மாதிரி இருக்கணும் சார் ஓகேங்களா. ஏன்னா வீட்டில் வந்து ஃபேமிலியை பார்த்துக்கணும், வயசான அப்பா இருக்கார், வயசான மாமனார் இருக்காங்க, நாங்கள் இவங்களெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் உண்மை தான், இதான் ரியாலிட்டி ஓகேங்களா. கண்டிப்பாக அவங்க கேட்குறது உண்மை தான் சார் ஓகேங்களா. வேலை நேரம் கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. 10 மணிக்கு போய் ஈவினிங் 5 o'clockனா வெளியே வரணும் சார், இல்லை 5:30 இந்த மாதிரினா ஓகே சார், இந்த மாதிரி வரணும். அன் டைமில் போகிற மாதிரி டியூட்டிலாம் எனக்கு இருக்கக்கூடாது சார், அந்த மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது முக்கியம் தான் மேடம் ஓகேங்களா. அதுமாதிரி கொஞ்சம் நேட்டிவ் பக்கமே இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார். ஏன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வந்துக்கலாம். எதனா ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு போய் பேரண்ட்டை பார்த்துக்கலாம், இல்லை மாமியார் பார்த்துக்கலாம், இல்லை ஹஸ்பண்டுக்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா